ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் குழந்தை கேள்வி. ஒரு அப்பாவும் ஒரு சின்ன பாப்பாவும் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்க அப்பா, ஒரே ரோடெல்லாம் டிராஃபிக்ஸாகவே இருக்குது, டிராஃபிக் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காகவே இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு அந்த பாப்பா அவங்க அப்பா கிட்ட கேட்டுச்சான், அப்போ டிராஃபிக்னா என்னது அப்படின்னு. அட நீ வேற சும்மா இருமா, நானே டென்ஷன். பஸ்ஸு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு நின்றுச்சான். அவங்க 2 பேரும் இறங்கி நின்னாங்களாம். அப்போது மட்டும் பஸ்ஸு போயிடுச்சு. ஒரு ஆட்டோ ஏறணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போது அந்த ஆட்டோக்காரர் சொல்லியிருக்காரு, மீட்டருக்கும் கொஞ்சம் 10 ரூபாய் சேர்த்து கொடுமா அப்படின்னு. இந்த பாப்பா உடனே அப்பா கிட்ட கேட்டுருக்கு, அப்பா மீட்டர்னா என்ன அப்படின்னு. ஐயோ நீ வேற டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதம்மா, நீ வேற நான் அமைதியாருன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கடையில் 1 கிலோ தக்காளி வாங்கணும்னு நிறுத்தி, அம்மா 1 கிலோ தக்காளி கொடு அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாப்பா, அப்பா 1 கிலோ தக்காளினா என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா, எப்போ பாரு கேள்வியே கேட்டுட்டு இருப்பியான்னு திட்டினாராம். அதுக்கு அந்த தக்காளி விற்கிறாங்களே அந்த அம்மா சொன்னாங்களா, அப்பா இது 1 கிலோ கல், இது அரை கிலோ கல், இது 2 கிலோ கல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பா கேட்டுச்சு அந்த அம்மா கிட்ட, அப்போது இந்த கல்லெல்லாம் வச்சு தான் நீங்கள் எடை போடுறீங்களான்னு. ஆமாம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு அந்த பாப்பா ஆளில் இருந்துச்சான். பெட்ரூம் கதவு திறந்துட்டு அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, ஐயோ இந்த மாதம் இஎம்ஐ வேலை கட்டணும், என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாப்பா, இஎம்ஐனா என்னதான் இருக்கும், நம்ம கேட்டாலும் அப்பா நம்மளை தான் திட்ட போகிறாரு, சொல்லவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க உங்கள் குழந்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அம்மா அப்பா இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களால் சொல்ல முடியாதா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைக்கு பேச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் மட்டும் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை அது வாழ்க்கையில் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு இனிமேல் எல்லா பேரண்ட்ஸுமே உங்கள் குழந்தைங்க என்ன கேட்குறாங்க அதை சொல்லுங்கள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 1 கிலோ தக்காளினா என்னதுன்னு கேட்டதுக்கு அவ்வளோ பதில் சொன்னாங்க. அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோன்னு. இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு கபடியாக தொத்துங்க. பாய் பாய்.